ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் அந்த வெப்சைட்டை வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாகவே ஹோஸ்ட் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும்னா நமக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும். லைக் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் கலந்த ஒரு டெம்ப்ளேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட் ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அந்த கம்ப்ளீட் அந்த வெப்சைட்டை வந்து நம்ம வந்து html5up.net. ஸோ இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறையா டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கு. லைக் பிளாகுக்கு யூஸ் பண்றது, அண்ட் தென் போர்ட்ஃபோலியோவா யூஸ் பண்றது. ஸோ எந்த டைப்ல வேணாலும் உங்களுக்கு இந்த html5.netல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இத போய் பாருங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ, அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 100% ஃப்ரீ. நீங்க லைவ் டெமோ வேணும்னா ட்ரை பண்ணிட்டு அண்ட் தென் அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ டவுன்லோட்ல பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கவுண்ட் காட்டும். ஸோ அது பேஸ் பண்ண மாரி எது நல்லாருக்கோ அண்ட் தென் யூசர்வே வந்து எது அதிகமா டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெறையா தீம்ல இருக்கு. லைக் ரொம்ப ரொம்ப நெறையா இருக்கு. இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு, நீங்க ஒண்ணு செலக்ட் பண்ணி அத வந்து அ யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ ஏரியல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ நான் டவுன்லோட் குடுக்குறேன். இங்க டவுன்லோட் ஆகுது. ஓகே, ஓகே. டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் அத வந்து எடிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால விசுவல் ஸ்டுடியோ கோட யூஸ் பண்ண போறேன். ஓகே. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணத வந்து அ விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அசெட்ஸ்லாம் நோண்ட போறதில்ல. நம்ம ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் உங்களுக்கு எது வேணுமோ, ஸோ அத சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, அத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைக் நான் இந்த வெறும் நேம் மட்டும் மாத்திக்கிறேன். பேடம் ஜென்சி இருக்கும். ஸோ அத வந்து நம்ம சேனல் பேரா மாத்திர்லாம். ஸோ மாத்தி சேவ் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இந்த டோட்டல் ஃபைல வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு அ ஹோஸ்ட் பண்றதுன்னா, இந்த வெப்சைட்டு ஆ ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் இந்த வெப்சைட்ட வந்து நம்ம GitHubல ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் GitHubல எப்படி ஹோஸ்ட் பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து GitHubல போய்க்கலாம். ஸோ இந்த GitHubல பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் வந்து நீங்க உங்க நேம்லயே நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் நான் இப்போ காட்டுறேன் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண. ஸோ கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்தாச்சு. அண்ட் தென் இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட சேனல் நேம் லைக் என்னோட GitHub நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் குக்கீஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து தமிழ் குக்கீஸ் .github.io. ஸோ இதுதான் வந்து எல்லா GitHubஓட யூசருக்கும் இதுதான் வந்து ஒரு லைக் டொமைன்னே சொல்லலாம். ஏன்னா, இப்போ நீங்க வந்து லைக் உங்க நேம் வந்து ஒரு ரம்யா, இல்ல பிரசாந்த் அந்த மாரி இருந்துச்சுன்னா, ஸோ prashant.github.io அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த டொமைன்ல வந்து நீங்க வந்து வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து tamilcookies.github.ioன்ற டொமைன்ல வந்து வெப்சைட்ட நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் கீழ போனீங்கன்னா, கிரியேட் ரெபாசிட்டரி இருக்கும் குடுத்துருங்க. ஸோ வேற வேற எந்த சேஞ்சஸும் தேவையில்ல இங்க. ஓகே. இங்க எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன பண்ணணும்னு. ஓகே. நம்ம ஜஸ்ட் வந்து அப்லோட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் குடுக்கலாம். ஸோ குடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து டிராக் ஃபைல்ஸ்ன்னு இருக்கா? ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோல்டரயே நம்ம டிராக் பண்ணி போட போறோம். ஸோ இப்போ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இது கன்டின்யூ ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கமிட் சேஞ்சஸ் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஃபைல்ஸ்லாம் ப்ராசஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே. முடிஞ்சுச்சு.
ஓகே. ஸோ இந்த ரீட்மீலாம் விட்டுருங்க. ஸோ நமக்கு வந்து மெயினா இந்த index.html வந்து தெரியணும் வெளியில. ஸோ இப்ப எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து சைட்ட அடிச்சு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் GitHub டாட் ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. தமிழ் குக்கீஸ். ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து ஒரு சைட்ட வந்து ஃப்ரீயாவே ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக வந்து நம்ம ஹோஸ்டிங்க்கு வந்து மந்த்லி ஒரு 600, 700 பே பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவா இருந்தாலும் சரி, ஒரு ப்ளாகா இருந்தாலும் சரி, நீங்க ஜஸ்ட் இதுல ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே நீங்க வந்து ப்ளாகிங்லாம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளாகர் தான். ஸோ நீங்க ஈஸியா சைன் அப் பண்ணி நீங்க ப்ளாக் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கஸ்டம் டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணி அண்ட் தென் நீங்க அதுக்கேத்த மாரி ப்ளாக் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ஃபுல் வீடியோ எப்படி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.